வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5இல் 4ல் முதல் ரோமன் லெட்டரில் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்ட நாட்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. நாட்கரம் பிளே PLAY பாருங்க, அளவுகள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வரைஞ்சிட்டு என்ன செய்யணும், அதனுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல உதவி படம் வரைஞ்சிருமா பாருங்க. உதவி படம் நாட்கரம். நாட்கரம் அப்படின்னா என்ன செய்யணும், 4 கோட்டு துண்டுகளால் அடைபடும் பகுதி, அடைபடும் வடிவம். பகுதின்னு சொல்றதை விட வடிவம்னு சொல்றது நல்லா இருக்கும். பாருங்க, 4 கோட்டு துண்டு எப்படினாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இது என்னது, உதவி படம் தான். நமக்கு அளவுகளை குறிக்க சுலபமாக இருக்கணும், அதற்காக தான் இது. சரியா, எப்படினாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இது என்னது, உதவி படம் மட்டும்தான். பேர் கொடுத்துருங்க, பிளே PLAY. இப்போ நம்ம அளவுகளை எழுதுவோம். PL பாருங்க 7 சென்டிமீட்டர், LA பாருங்க 6 சென்டிமீட்டர், AY பாருங்க எங்க இருக்கு, 7லிருந்து Y எவ்வளவு, 6 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து பாருங்க PA, Pலிருந்து A பாருங்க. அப்போ இந்த மூலை விடத்தை நம்ம வரையணும். PA எவ்வளவு, PA 8 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து பாருங்க LYனா இன்னொரு மூலை விட்டம். அப்போ இன்னொரு மூலை விட்டம் எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். சரியா, இது 7 சென்டிமீட்டர். எதை நம்ம வரைஞ்சிட்டோம், உதவி படம் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம உண்மை படத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா பாருங்க. உண்மை படம். முதல்ல நம்ம எதை வரையலாம் பாருங்க. PL என்று இந்த முக்கோணத்தை வரையலாமா பாருங்க. இங்கே 7 இருக்கு, இங்கே 6 இருக்கு, இங்கே 8 இருக்கு. அப்போ இந்த முக்கோணத்தை நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம் பாருங்க. முதல்ல அடிப்பக்கம் எத்தனை சென்டிமீட்ரு, 7 சென்டிமீட்டரா பாருங்க. அடிப்பக்கம் 7 சென்டிமீட்டர். முதல்ல 7 சென்டிமீட்டரில் ஒரு கோட்டு துண்டு வரையலாமா பாருங்க. 7 சென்டிமீட்டர் கரெக்டாக சென்டராக வச்சு நீங்கள் வரைய கற்றுக்குங்க. சரியா, எப்பயுமே இங்கே பாருங்கள், 0ல் தான் ஆரம்பிக்கணும். 0லிருந்து 7 சென்டிமீட்டர். நான் டார்க்காக வேணுன்றதுக்காக நான் என்ன செய்கிறேன், பேனா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யணும், பென்சில் தான் பயன்படுத்தணும். PL எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது இதை பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு Pலிருந்து A எவ்வளோ தூரம், 8 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸில் நம்ம 8 சென்டிமீட்டர் எடுக்க போகிறோம் பாருங்கள். 8 சென்டிமீட்டர். எங்கேருந்து, காம்பஸ் முள்ளு 0ல் இருக்கா, இங்கேருந்து கரெக்டாக 8 சென்டிமீட்டர் எடுத்தாச்சா. எங்கேருந்து 8 சென்டிமீட்டர் பாருங்கள், Pலிருந்து எது 8 சென்டிமீட்டர், இந்த ஏன்ற புள்ளி 8 சென்டிமீட்டர். சரியா, அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த உதவிப்படத்தை பாருங்கள். Lலிருந்து A எவ்வளவு, 6 சென்டிமீட்டர். இப்போ 6 சென்டிமீட்டர் எடுத்துங்க. நம்ம முதல்ல என்ன வரையணும், முக்கோணம் தான் நம்ம வரைய போகிறோம் பாருங்கள். 6 சென்டிமீட்டர். எப்பயுமே என்ன, 0லிருந்து தான் எடுக்கணும். 0லிருந்து 6 சென்டிமீட்டர். எங்கேருந்து 6 சென்டிமீட்டர், Lலிருந்து 6 சென்டிமீட்டர். அப்போ L வைங்க. L வச்சு இதை கட் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சா. இப்போ எல்லாத்தையும் நம்ம இணைக்க போகிறோம். எதை இணைக்கணும், இதுக்கு தான் பேர் என்ன, ஏவையும் Pயவும் இணைச்சிருவோம். அதுக்கு அடுத்தது ஏவையும் எல்லையும் இணைச்சிருவோம். இணைச்சிட்டோமா. அந்த அளவுகளை உடனே நீங்கள் எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே 6 சென்டிமீட்டர், இது எவ்வளவு, 8 சென்டிமீட்டர். முக்கோணத்தை வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், Lலிருந்து Y எத்தனை சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் அளவெடுங்க. 7 சென்டிமீட்டர் பாருங்கள், எடுத்தாச்சா. கரெக்டாக எடுக்கணும் அளவுகள் பாருங்கள். காம்பஸ் முள்ளி எப்பயுமே இங்கே 0ல் தான் இருக்கணும். 7 சென்டிமீட்டர். எங்கே இருந்து 7 சென்டிமீட்டர், Lலிருந்து 7 சென்டிமீட்டர். அப்போது இந்த காம்பஸ் முள்ளை Lலில் வச்சுருங்க பாருங்கள். கரெக்டாக வச்சாச்சா. இந்த இடத்துல ஒரு வட்ட வில் வரைஞ்சிட்டோமா. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், Aலிருந்து Y எவ்வளவு, 6 சென்டிமீட்டர். இப்போ 6 சென்டிமீட்டர் எடுக்க போகிறோம். எடுங்க 6 சென்டிமீட்டர் பாருங்கள். காம்பஸோட முள் 0ல் எத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டோமா. எங்கே இருந்து 6 சென்டிமீட்டர், Aலிருந்து 6 சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள், இந்த ஏன்ற புள்ளியில் கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சு வெட்டணும். இங்கே வெட்டலை,
அப்போ என்ன செஞ்சாகணும், திரும்ப நம்ம அந்த இடத்துல 7 சென்டிமீட்டர் எடுத்தாகணும். ஏன்னா எல்ஒய் வந்து 7 சென்டிமீட்டர் தானே, பாருங்கள் கீழே வருது, கீழே தள்ளி வருது. அப்போ 7 சென்டிமீட்டர் திரும்ப எடுத்து திரும்பியும் நம்ம வெட்டணும். பாருங்கள் எங்கேருந்து, இங்கேருந்து பாருங்கள் எல்லிருந்து 7 சென்டிமீட்டர். இப்போ வெட்டிடுச்சா? இதுதான் நமக்கு தேவையான என்னது ஒய். இப்போது இணைச்சிடலாமா? எதை இணைக்கணும்? ஏவையும் ஒய்யவும் இணைச்சிருங்க. ஏவையும் ஒய்யவும் இணைச்சாச்சு. அதுக்கடுத்து பியவும் ஒய்யவும் இணைச்சாச்சு. இதான் என்னது நமக்கு தேவையான நாட்கரம். அதே மாதிரி இந்த இதை இணைச்சிருங்க. எதை? எல்ஒய்யவும் இணைச்சிருங்க. எல்ஒய் ஏன்னா இது கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதையும் கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், இணைச்சி காமிச்சிடணும். இது வந்து எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். சரியா? இப்போ பாருங்க, நம்ம உயரம் 2 உயரத்தை கண்டுபிடிக்கணும். எங்கே இருந்தனாலும் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இங்கே கண்டுபிடிக்கலாம். அப்படிலாம் இதை எடுத்துக்கிட்டு இங்கேயும் எதை கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், பிஏக்கு என்ன செஞ்சிடணும், கரெக்டாக இணையாக வச்சுட்டு இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த முக்கோணத்தை நகர்த்திக்கிட்டு வரணும். எங்கேருந்து எது வரைக்கும் நகர்த்தணும் பாருங்கள், இங்கேருந்து இந்த ஒய் வரைக்கும், இது வந்து இந்த ஒயில் படுற வரைக்கும் நகர்த்திட்டு வரணும். பாருங்கள், ஒயில் கரெக்டாக படணும். ஸ்கேல் நகரக்கூடாது. ஸ்கேல் நகர்ந்துச்சுன்னா நமக்கு அளவு மாறிடும். பாருங்கள், கொண்டு வந்தாச்சா? கொண்டு வந்தோடனே கரெக்டாக நிறுத்திட்டு ஸ்கேலை எடுத்துருங்க. ஸ்கேலை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு செங்குத்து கோடு போட்டாச்சா? இந்த இடத்துல செங்கோணத்தை உண்டாகும். இப்போ இது கூட அளந்து எடுத்துக்கலாமா? அளந்து எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள். கொஞ்சம் கரெக்டாக அளந்து எடுங்க. எவ்வளோ இருக்குது? 1.3 இருக்கா? 1.3. கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். சரியா? கொஞ்சம் கவனமாக எடுத்திங்கன்னா 1.4. கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். 1.3, 1.4 வித்தியாசம் வரலாம். அப்போ இது வந்து எவ்வளவு? 1.4 சென்டிமீட்டர். இப்போது இந்த பக்கம் நம்ம எடுக்க போகிறோம். எங்கே எடுக்க போகிறோம்? இருங்க வரேன், ஸ்கேல் எடுத்துருவோமா? இப்போ ஸ்கேலை இந்த இடத்துல வச்சிடணும். இங்கே வச்சுட்டு இப்போது முக்கோணத்தை இங்கேருந்து நகர்த்திட்டு போகணும். எங்கேருந்து நகர்த்தணும்? இந்த சைட்லேருந்து எது வரைக்கும்? இந்த எல்லை மீட் பண்ணுற வரைக்கும் நகர்த்தணும். பாருங்கள், எல்லை மீட் பண்ணியாச்சா? அங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள். இந்த எல்லை மீட் பண்ண உடனே என்ன செஞ்சிடணும்? முக்கோணத்தை நகர்த்துறதை நிறுத்திட்டு ஸ்கேலை எடுத்துடணும். ஸ்கேலை எடுத்துகிட்டு கோடு போடுங்க. அப்படியே ஒரு கோடு வரைஞ்சாச்சா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல செங்கோணம். இதை நம்ம அளந்து எழுதிடுவோமா? பாருங்கள், எவ்வளோ இருக்குது? கரெக்டாக 5.1 இருக்குது. பாருங்கள், 5.1, 5.1 சென்டிமீட்டர். நம்ம என்ன வரைஞ்சிட்டோம்? நாட்கரம் வரைஞ்சிட்டோம். நமக்கு தேவையான எதையும் வரைஞ்சாச்சு. அந்த உயரங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மூலை விட்டம் இதுதான். அப்போ இந்த மூலை விட்டம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். இந்த ஏற்கனவே எழுதியிருக்கோம். சரியா? இதில் மூலை விட்டம் டயகோனல் டி வந்து எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். இதுதான் H1. H1 ஈக்குவல் டு 1.4 சென்டிமீட்டர். இது H2 பாருங்கள். H2 எவ்வளவு? 5.1 சென்டிமீட்டர். இப்போ நாட்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருவோமா? நாட்கரத்தின் பரப்பளவு என்ன பாருங்க? நாட்கரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? 1/2 பெருக்கல் டி பெருக்கல் H1 + H2 சதுர அலகுகள். மதிப்புகளை பிரதியிடுங்க. 1/2 பெருக்கல் டி, டியோட மதிப்பு 8 பெருக்கல் H1 பாருங்க 1.4 + H2 பாருங்க 5.1. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 4 2 8. அப்போ பாருங்க 1 4 4 பெருக்கல் 2 கூட்டுமா 1 4 கூட்டினா 5 புள்ளி வச்சுருவோம். 1 5 கூட்டினா 6 6.5. அதாவது 1.4 5.1 கூட்டினா 6.5. இப்போ இதை பெருக்கிடுவோமா? 4 கொண்டு பெருங்க. 4 5 20, 20க்கு 0 மிச்சம் 2. அதுக்கு அடுத்தது 4 6 24, 2 கூட்டினா 26. புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். 26.0 என்ன அர்த்தம்? 26 தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான நாட்கரத்தின் பரப்பளவு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.